எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சுமாரான கதையை கேட்க வந்த எல்லாருக்கும் சூப்பரான காலை வணக்கம். இருங்க, இந்த வீடியோ எண்டுல ஒரு சூப்பரான கதை இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி அதை கேளுங்க. தங்கச்சே, என்னம்மா ஒரு நாள் தங்கிக்க சொன்னதுக்கு நன்றி கடனா? கிராட்டிடியூட். ஏய் காவேரி, அப்புறம் காவேரி எப்படி நல்லா இருக்கியா? ராகினி இப்போ காலையில தான் மெட்ராஸ்ல இருந்தே வந்துச்சு. அது ஒண்ணு இல்ல, நேத்து இங்க நடந்த விஷயம்லாம் சொன்னேனா உடனே காவிரியோட மூஞ்சி பியூஸ் பண்ண பல்ப் மாதிரி ஆச்சானே ராகினி ஆசையா கேட்டா. மா நீயே வந்து பாருமான்னு வர வச்சுட்ட. இதை விட பெரிய வீடு நமக்கு ஒரு 4-5 இருந்தாலும் இந்த வீடு மாதிரி அமைப்பா ஒரு வீடு இருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு நான் ஆசைப்பட்டிருக்கப்பா. ஆ? ஆனா பாருங்க, இந்த வீடு நமக்கு சொந்தமாகும்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணலப்பா. அம்மாடி, உனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்குமா? ஆமாப்பா. ஆ. அப்போ டைரக்டா உன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். உனக்கு இல்லாததா எடுத்துக்கோடா. தேங்க்ஸ் பா. எடுபட்டா நாயே, யார் விட்ட யாருடா எழுதி கொடுக்கறது? முதல்ல யார கட்டி நீ உள்ள வந்த? 6 மாசமா மூடி கடந்த வீடாச்சே, காத்தோட்டமா செத்த நேரம் திறந்து இருக்கட்டும் நினைச்சா நீ பாட்டுக்கு கேப்பாரு இல்லாம வீட்டுக்குள்ள வந்துருவியா? பாட்டி, வீடு திறந்து கிடந்தா தெருவுல போறதெல்லாம் வீட்டுக்குள்ள வரதா செய்யும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அற்புதமான சூப்பரான கதையில் திரும்ப உங்களை நான் சந்திக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். வழக்கம் போல் நம்ம இன்னைக்கு ராஜா மந்திரி கதையை வச்சு தான் ஒரு சூப்பரான கருத்து சொல்கிறோம். வழக்கம் போல் நம்ம ராஜா வந்து பொறுமையாக மந்திரியோட பேசிட்டு நடந்து போயிட்டே இருக்கிறப்ப அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து அவங்க குழந்தைய ரொம்ப கொஞ்சிக்கினே இருப்பாங்க. இது என்ன ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துட்டு காண்டான அந்த ராஜா, அந்த குழந்தை ஒன்றும் ரொம்ப அழகாக இல்லையே, ஏன் அந்த அம்மா வந்து ரொம்ப கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு மந்திரி கிட்ட சொல்ல, உடனே மந்திரி எல்லா தாய்களுக்கும் அது குழந்தை வந்து ரொம்ப ஸ்பெஷல் மண்ணா, அது வந்து அழகாக இருக்கோ அழகோ இல்லையோ, ஆனால் எந்த தாயும் அவங்க குழந்தைய விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னவொடனே சற்றுமே உடனே யோசிக்காத மன்னர், டே அப்படிலாம் கிடையாது, இருக்கிறதுலே நான் அழகான குழந்தைய தான் நான் காட்ட சொல்கிறேன் சபையிலன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட கிடுகிடுன்னு ஓடி போய் காவலாளி அப்படி நடுக்கத்தோடு வந்து, மன்னா இதுதான் இந்த ஊர்லேயே இந்த நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான குழந்தை அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பையனை பார்த்தவொடனே பல்லு இருக்காது, தலையெல்லாம் கலைஞ்சிருக்கும், என்னடா இவனை போய் அழகான குழந்தைன்னு சொல்கிறேன், எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிறப்ப, என் பொண்டாட்டிக்கிட்ட போய் நான் சொன்னேன், அவள் தான் சொன்னா இது அவளோட குழந்தை தான், இதுதான் இருக்கு உலகத்திலே ரொம்ப அழகான குழந்தை அப்படின்னு சொல்லி கொடுத்தோடனே மன்னருக்கு அப்போ தான் புரியும் காக்கைக்கும் தான் குஞ்சு பொன் குஞ்சு போலக்கு.